திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பஞ்சக்கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் ஆலையில் ஏற்பட்ட தீ அருகே உள்ள பனியன் குடோனுக்கும் பரவியது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சிவராஜிடம் கேட்டு பெறலாம். சிவராஜ், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? விவரங்கள் என்ன? திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பூமனூரில் கார்த்திக் என்பவர் ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து பழைய பனியன் துணிகள் சேகரிக்கும் குடோன் வைத்துள்ளார். இவரது குடோனுக்கு அருகில் இப்ராஹிம் என்பவர் பழைய பஞ்சு கழிவுகளை மறுசுழற்சி செய்து நூல் தயாரிக்கும் ஆலையும் நடத்தி வருகின்றார். இன்று காலை அதிகாலை 3 மணி அளவில் நூல் தயாரிக்கும் ஆலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் ஜன்னல் வழியாக அருகில் இருந்த குடோனுக்கும் தீ பரவியது. மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த பஞ்சுகளில் தீ பற்றி பரவி எறிய தொடங்கியது. தகவல் அறிந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தீயணைப்புத்துறை வீரர்கள் 3 மணி நேரமாக தண்ணீரை பீச்சி அடித்து தீயினை கட்டுக்குள் கொண்டு வர போராடி வருகின்றனர். இந்த தீ விபத்தில் குடோனில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பனியன் துணி கழிவுகள் மற்றும் பனியன் ரோல்கள் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் குடோனின் மேற்கூரை முழுவதுமாக இடிந்து விழுந்துள்ளதால் தீயினை கட்டுக்குள் கொண்டு வர தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி வருகின்றனர். கூடுதல் தண்ணீர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு தீயினை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் எரிந்து சேதமடைந்த பனியன் துணிகளை அப்புறப்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகின்றது. மேலும் இந்த தீ விபத்தில் தப்பிய பனியன் ரோல்களை அங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்த தகவல் அறிந்து மங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் குடோனுக்கு அருகே இயங்கி வந்த நூல் தயாரிக்கும் ஆலையில் முறையான பாதுகாப்பு வசதிகள் இல்லாததே தீ விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. நன்றி சிவராஜ், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.